இந்த ஒரு கேரக்டர் பார்த்தா இரிட்டேட்டிங்காகவே இருக்குப்பா இந்த சீரியல்ல அப்படின்னு ரீசெண்டா கயல் சீரியல்ல எல்லாருமே பார்த்து இரிட்டேட் ஆகுற ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த ஆட்டோக்கார் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம பாலுங்க. யார் இந்த பாலு? இந்த யூடியூப்ல பரிச்சயமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா சீரியல்ல தான் முதல் முறையா இவங்களை பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சரி, யார் இந்த பாலு அப்படின்னு முழுமையா இன்னைக்கு நம்ம சினி சமூகம் பயோகிராஃபில பாத்துடலாமா? வாங்க. கயல் சீரியல்ல இப்போ ரீசெண்டா பாலு அப்படின்ற இந்த கதாபாத்திரம் எல்லா இடத்துலயுமே செம ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கயல் சீரியல் பொறுத்த வரைக்கும் வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது கௌஷிக் கதாபாத்திரத்துல நடிச்ச தருணுக்கு தான். அதை தவிர்த்து இவர் தான் வந்து ஹீரோவா இருந்தாலும், அதாவது கயலோட மூணாவது தங்கச்சி இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு இவங்க வந்து ஹீரோவா இருந்தாலுமே இந்த கதாபாத்திரம் யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா அந்த ஆட்டோக்கார கதாபாத்திரம் வந்து பொறுக்கி மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் பல பேரோட எண்ணமாவும் இருக்கு. அதை யூடியூப் வீடியோஸ்ல கமெண்ட்ஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. இப்படி வந்து வெறுப்பு சம்பாதிச்சிருக்க, சேம் டைம் இப்போ நல்லவனாவும் காமிச்சிட்டு இருக்க இந்த பாலுவோட ஒரிஜினல் நேம் வந்து விஜய்ங்க. அண்ட் விஜய் வந்து நிறைய பேருக்கு யூடியூப் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரிச்சயமாகவே இருப்பாங்க. ஏன்னா யூடியூப்ல நிறைய வெப் சீரிஸ், காமெடியான சீரிஸ் எல்லாத்துலேயுமே நடிச்சிருக்காரு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். இவங்க அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா வந்து வண்டி கடை தான் போட்டிருக்காங்க. அந்த வண்டி கடை போட்டு தான் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது. விஜய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th ஒரு நல்ல மார்க்கே எடுத்திருக்காருங்க. 2010 10th பாஸ் பண்ணியிருக்காரு. 407 போல எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க மாமாவோட அட்வைஸின் பேரில் இவர் வந்து டிப்ளமோ பண்ணியிருக்காரு. ஏன்னா டிப்ளமோ வந்து படித்தா, அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா ஒரு தொழில் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு சொல்லி அங்கே இருந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து யூனிவர்சிட்டி போயிருக்காருங்க. இன் பிட்வீன் டைமில் டிப்ளமோவில் அவருக்கு ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு வந்து இருந்திருக்காங்க. அந்த நார்த் இந்தியன் ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்ததுனால சரி இவரும் வந்து ஸ்போர்ட்ஸ் போயிருக்காரு. இவருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவங்களோட அப்பாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு விஜய் போகணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தால் ஈஸியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட் வேலையோ கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே இவர் வந்து போயிருக்காரு. பாக்ஸிங் கற்றுருந்துருக்காரு. பாக்ஸிங்கில் நிறைய லெவல் வந்து வின் பண்ணியிருக்காரு. அதை வச்சு யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் யூனிவர்சிட்டிலையும் வந்து கோல்டு மெடல் வாங்கணும்னு இவருக்கு ரொம்ப ஆசையாக, அதனால 2013 to 14 வந்து ஒரு கோல்டு மெடலுமே வாங்கியிருக்காரு. சரி, இப்போ டிகிரி நல்லபடியாக முடிச்சிட்டோம், இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் நம்ம கிட்ட இருக்கு, இதை வச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்காருங்க. எஸ்ஐக்கான ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்காரு. அதுலேயுமே பாஸ் ஆயிருக்காரு. அதை தொடர்ந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் போயிருக்காரு. ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்போ இவர் ரொம்ப ஒல்லியாக இருக்காரு. அண்ட் நார்மல் நிலையில இவரை மெஷர் பண்ணிட்டாங்க, ஓகே. பட் இந்த செஸ்ட் லெவல் வந்து மெஷர் பண்ணும்போது இவரால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண முடியலையா. அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களாம் தம்பி ஓகேவா, மெஷர்மெண்ட் கம்மியாக தான் வந்திருக்கு, ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. இவரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ஃபெயில் பண்ணிட்டாங்களாம். அதுலேருந்து இவருக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் மேலேயும் கொஞ்சம் ஈர்ப்பு கம்மியாக இருக்குது. சரின்னு அதை விட்டுட்டு அடுத்து என்னடா பண்ணலாம், 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணி பார்த்துருந்துருக்காரு. அதுக்கு மேலே அப்பா அம்மா காசில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி இன்ஜினியராக இவர் வந்து ஒரு வேலைக்கும் போயிருக்காரு. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தான் சின்ன வயசுல இவர் வந்து இந்த ஸ்கிட்டு, ட்ராமா இதெல்லாம் பண்ணதுனால ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, நீ வேணா அந்த நட்சத்திர பட்ரைனும் இருக்கு, அங்கே போய் நீ ஜாயின் பண்ணிக்கோ, ஆக்டிங் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே போய் இவர் வந்து ஆக்டிங் கற்றுருக்காரு. அங்கே போயிட்டு தான் இவருக்கு இந்த வைட் ஆங்கிள்னா என்ன, ஷார்ட்னா என்ன, லென்த்னா என்ன அப்படின்ற மாதிரி கேமராவோட நுட்பங்கள் தெரிஞ்சிருக்கு, எப்படி சினிமா எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதையுமே கற்றுருக்காரு. கற்றுக்கிட்டு நிறைய ஆடிஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. பட் எதுவுமே வந்து கிளிக் ஆகல. அப்புறமா தான் ஃபைனலி பரத் அவர் வந்து ஃபன்னி ஃபேக்ட்ரின்னு ஒரு சப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறேன் விஜய், அதில் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் கிராஸ் டாக் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுவும் வந்து பயங்கர ஹிட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரே நாளில் ஒபாமாவோட மொமெண்ட் வந்து எனக்கு அந்த சீரீஸ் தான் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாரு. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஷாலினி ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெப் சீரிஸ் வந்து பண்ணியிருப்பாரு. அதாவது யூடியூப்பில் இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் சீரீஸாக தான் வந்திருக்கு. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ஃப்ரெண்ட் அரவிந்த் மூலமாக தான் இவருக்கு வந்திருக்கு. சரி, ஒரு 10 எபிசோட் மட்டும் ஷார்ட்ஸாக பண்ணலான்னு அது ஷார்ட்ஸாக பண்ணியிருக்காங்க. அது பயங்கர ரீச், கிட்டத்தட்ட இப்போ 3 மில்லியன் தாண்டி 4 மில்லியனுக்கு வந்து போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது இதை நம்ம ஒரு வெப் சீரீஸாகவே யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணலான்னு அதையுமே பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு பயங்கரமான பேர் கொடுத்துருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக வெண்ணிலா டிஃபன் சென்டர் அப்படின்ற மாதிரி இந்த சீரீஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸான யூடியூப், இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருக்காங்க. செம்மையாக போயிட்டுருக்கு. அண்ட் இப்படி இருக்கும்போது தான் இவருக்கு வந்து இந்த சன் டிவி
டிவியில் கயல் சீரியல்லையுமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நடக்குது. இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள்லையுமே வந்து நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன சின்ன கேரக்டரில் ஜெயில் திரைப்படத்தில், தடம் திரைப்படத்துலலாம் நடிச்சிருப்பாங்களாம். பின்னாடி வந்து ஆட்களில் ஒருத்தராக நின்றுருப்பாங்களாம். சரி, இந்த மாதிரியே சினிமாவில் வந்தோன்னா நம்ம இன்னும் சினிமாவில் பூம் ஆகிறதுக்கு இன்னும் 10-15 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபே வந்து ஒரு மெயின் கன்சிஸ்டன்சியாக எடுத்து யூடியூப்லேயே வந்து நிறைய சீரிஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இவரோட ஓன் ப்ரொடக்ஷன்லேயே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி படிச்சிட்டாரு. எல்லாமே இவரே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த யூடியூப்லேருந்து வருமானத்தை வச்சு தான் ஆர்டிஸ்ட்டுக்கு சேலரி கொடுக்குறது, இவரும் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு இருக்குது. பொதுவாகவே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனினா சாப்பாடு அவங்களே கொடுத்துருவாங்களா? இவங்களோட ஒய்ஃப் தான் வீட்டிலேயே சமைச்சு எடுத்துகிட்டு வராங்களாம். 10 பேராக இருந்தாலும் 15 பேராக இருந்தாலும் 3 வேலைக்குமே அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து சமைச்சு கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் கயல் சீரியலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்டோகார் பாலு அவர்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. முதல் பெண் குழந்தைக்கு இப்போ 5 வயசு ஆக போது. 2வது பெண் குழந்தை இப்போ தான் வந்து 1 வயசு ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி இவருக்கு இருக்குது. அண்ட் இந்த ஃபேமிலியோட நிறைய இன்டர்வியூஸும் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்குமே சினிமாவில் இவருக்கு ஒரு நல்ல அங்கீகாரம், ஒரு நல்ல பேர் அப்படின்னு இல்லைனாலும் இந்த யூடியூப் பக்கம் அண்ட் சீரியல் பக்கம் இவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இவரோட யதார்த்தமான நடிப்பு பல பேருக்குமே வந்து விஜய் சேதுபதி அவர்களை வந்து ஞாபகப்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஃபன்னி கேரக்டராக இருக்கட்டும், இல்லைனா கோவப்படுற கேரக்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே பயங்கரமாக வந்து பண்ணிகிட்ருப்பாரு. அண்ட் நிறைய பேர் வந்து இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அதுக்கான ஒரு ஆர்ஜினான வாய்ப்புக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னே சொல்கிறாரு. என்னதான் யூடியூப்பில் வந்து லீடாக நடித்தாலும் சினிமாவில் வந்து இவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் ரோல், ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிக்கணும்னு ஆசையாக, விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நல்ல குணச்சித்திர நடிகராக நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையாக வீட்டில் அவங்க அப்பா தான் கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். ஓகேப்பா, இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்க, நல்லா பாராட்டிகிட்டு இருக்காங்க, இதுக்கடுத்து என்ன பண்ண போகிற, இவ்வளோதானா, இதோட நிற்க போறியா, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்கள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எப்பொழுதுமே இவரோட மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கா. அதை நோக்கி தான் இவரோட பயணமும் இருக்குது அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லியிருக்காருங்க. அண்ட் இப்போது கயல் சீரியலில் பாலு அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஆட்டோக்காராக வந்து நடிச்சுட்ருப்பாரு. இவர் அபிநயாவை கல்யாணம் பண்ணுறாரா இல்லையா அப்படின்ற மாதிரியே தான் கேள்வியுமே இருந்துட்டுருக்கு. அண்ட் நீங்கள் இந்த ஆட்டோக்கார் கதாபாத்திரத்தில், அதுவும் பாலு அப்படின்ற கதாபாத்திரத்தில் விஜய் வந்து நடிச்சுட்ருக்காரு தெரியுமா? இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? ஓகேவா? இல்லை கௌஷிக் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கா? இல்லை இவரோட ஆக்டிங் ஸ்கிட்டை வந்து எப்படி மாற்றிக்கலாம்? இல்லைனா திடீர்னு இந்த சீரியலை இவரை நல்ல ஒரு மாதிரி கொண்டுட்டு வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா ஆடியன்ஸா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இதே போல வேற எந்த ஆர்டிஸ்டோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல குறிப்பிடுங்க. அவங்களோட பயோகிராஃபியை நீங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.